வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தாய்வான் நீரிணையில் சீனாவின் அதிநவீன விமான தாங்கி போர்க்கப்பல். போலந்து மாநாட்டில் பங்கேற்பதை தவிர்க்கும் உக்ரைன் ஜனாதிபதி. ஹார்முஸ் நீரிணையில் சிக்கியுள்ள மாலுமிகள் மீட்பு பணியில் ஐநா. அமெரிக்காவினால் முடக்கப்பட்ட ஈரானின் சொத்துக்கள் தொடர்பில் வெளியான தகவல். அணுசக்தி நிலையங்களை ஆய்வு செய்ய சர்வதேச குழு. அமெரிக்கா ஈரானிடையே முரண்பாடு. மியான்மர் இணைய மோசடி, ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் சிறைபிடிப்பு. ஹங்கேரியில் ஊழலை ஒழிக்க புதிய சட்டம், ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்ய முடிவு. ஈரான் மீதான நடவடிக்கை இன்னும் முடியவில்லை, இஸ்ரேல் பிரதமர் தெரிவிப்பு. அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கொல்ல சதி திட்டம் தீட்டிய மேலும் 2 பேர் கைது. நைஜீரியாவில் 20 அப்பாவி பொதுமக்கள் சுட்டுக்கொலை. தொடர்பான விரிவான செய்திகள். சீனாவின் மிகவும் நவீனமான மற்றும் மேம்பட்ட விமான தாங்கி போர்க்கப்பலான புஜியான் பதற்றம் நிறைந்த தாய்வான் நீரிணை பகுதி வழியாக பயணம் செய்துள்ளதாக தாய்வான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இந்த முக்கியமான நீர்வழியில் சீனா மேற்கொண்டுள்ள முதல் பெரிய இராணுவ நடவடிக்கை இதுவாகும். தாய்வானை தனது சொந்த பகுதி என உரிமை கூறும் சீனா அங்கு தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக தொடர்ந்தும் இராணுவ அழுத்தங்களை கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் புஜியான் போர்க்கப்பலின் நகர்வுகளை தங்களது கூட்டு உளவுத்துறை மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் மூலம் மிக உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தாய்வான் இராணுவம் குறிப்பிட்டுள்ளது. சீனாவின் முந்தைய விமான தாங்கி கப்பலான லியானிங் மற்றும் ஷாங்டாங் ஆகியவற்றுடன் ஒப்பிடுகையில் இந்த புதிய புஜியான் கப்பல் தட்டையான விமான ஓடுதல் மற்றும் மின்காந்த ஏவுகணை செலுத்தும் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது. மேலும் இதன் மூலமாக அதிக எண்ணிக்கையிலான மற்றும் அதிக எடையுள்ள போர் விமானங்களை மிக குறைந்த நேரத்தில் இதிலிருந்து ஏவ முடியும் என்பதனால் இது சீனாவின் மிக சக்தி வாய்ந்த கடற்படை ஆயுதமாக கருதப்படுகிறது. தாய்வான் நீரிணை பகுதி தங்களுக்கு மட்டுமே சொந்தமானது என கூறி சீனா கூறி வரும் வேளையில் இது ஒரு சர்வதேச நேர்வழி பாதை என்று தாய்வானும் அமெரிக்காவும் வாதிட்டு வருகின்றன. சீனாவின் இந்த தொடர் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளித்துள்ள தாய்வானின் முக்கிய கொள்கை வகுப்பாளர் சியூ கூ ஷோங் ஷெங் சீனாவின் இத்தகைய இராணுவ மிரட்டல்களுக்கு தாய்வான் ஒருபோதும் பணியாது என்றும் தங்களது இறையாண்மையையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க தாய்வான் மக்கள் உறுதியாக இருப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வரலாற்று ரீதியான ராஜதந்திர மோதல்கள் வலுத்து வரும் நிலையில் போலந்தில் நடைபெறவுள்ள உக்ரைன் மறுசீரமைப்பு தொடர்பான முக்கிய சர்வதேச மாநாட்டில் பங்கேற்பதை உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தவிர்த்துள்ளார். போலந்தின் பால்டெக் துறைமுக நகரான ஸ்டாக்ஸ்க் நகரில் வியாழக்கிழமை தொடங்கவுள்ள இந்த 2 நாள் மாநாட்டுக்கு ஜனாதிபதிக்கான பிரதிநிதித்துவத்தை குறைத்து அவருக்கு பதிலாக உக்ரைன் பிரதமர் ஜூலியா ஸ்பிரிடென்கோ தலைமையிலான தூதுக்குழு அனுப்பப்பட்டுள்ளது. 2ஆம் உலகப் போரின் போது போலந்து மக்களை கொன்று குவித்த ஒரு தேசியவாத இராணுவ பிரிவின் பெயரை உக்ரைனின் தற்போதைய இராணுவ பிரிவு ஒன்று தனக்கு சூட்டிக் கொண்டதனால் இரு நாடுகளுக்கும் இடையே அண்மையில் சர்ச்சை எழும்பியுள்ளது. இதன் உச்சகட்டமாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கிக்கு வழங்கப்பட்டிருந்த போலந்தின் உயரிய அரசு விருதான ஆர்டர் ஆஃப் த ஒயிட் ஈகிள் என்ற விருதை போலந்து ஜனாதிபதி கரோல் நாவ்ரோஸ்கி பறிந்தார். இதற்கு பதிலடியாக ஜெலன்ஸ்கி மற்றும் உக்ரைனின் 3 முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த போலந்து விருதுகளை துறந்ததால் இரு நாட்டு உறவில் பெரும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோசமான ராஜேந்திர சூழலில் மாநாட்டை பாதிப்பிலிருந்து பாதுகாக்கவும் இருதரப்பு உறவை சீரமைக்கவும் உக்ரைன் பிரதமர் தலைமையிலான குழு தற்போது போலந்து சென்றுள்ளது. உக்ரைன் போருக்கு பிந்தைய மறுசீரமைப்பு பணிகளில் போலந்து நிறுவனங்கள் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தங்களை பெறுவதை நோக்கமாக கொண்டே இந்த மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு நிறுவனமான சர்வதேச கடல்சார் அமைப்பு ஹார்முஸ் நீரிணையில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு சிக்கி தவித்த ஆயிரக்கணக்கான மாலுமிகளை மீட்கும் பணியை தொடங்குவதாக தெரிவித்துள்ளது. ஆயிரக்கணக்கான அப்பாவி மாலுமிகளுக்கு மாதக்கணக்கில் ஏற்பட்ட இன்னல்களுக்கும் துயரங்களுக்கும் மற்றும் ஒட்டுமொத்த உலகிற்கும் ஏற்பட்ட எதிர்மறையான தாக்கங்களுக்கும் பிறகு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்றப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை நான் ஆழ்ந்த திருப்தியுடன் வரவேற்கிறேன் என்று சர்வதேச கடல்சார் அமைப்பின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தின் இன்னும் சிக்கி தவிக்கும் 11,000க்கும் மேற்பட்ட மாலுமிகளை வெளியேற்றும் திட்டத்தை அந்த அமைப்பு மேற்கொண்டு செயல்படுத்துகின்றது. இந்த மாபெரும் நடவடிக்கை ஈரான், ஓமான் பிராந்தியத்தின் மற்ற அனைத்து கடலோர நாடுகள், அமெரிக்கா மற்றும் கடல்சார் தொலைத்துறை ஆகியவற்றுடன் நெருங்கிய ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்காவால் முடக்கப்பட்ட ஈரானின் சொத்துக்களை விடுவிப்பது தொடர்பான இருதரப்பு பேச்சுவார்த்தையில் முக்கியமான முன்னேற்றங்கள் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய கிழக்கு ஆய்வாளர் முகமது அலி சபானி தெரிவித்துள்ளார். இந்த உடன்படிக்கையின்படி ஈரான் தனது மசகு எண்ணெய் விற்பனைக்கான தொகையை அமெரிக்க டாலர்களில் பெற்றுக்கொள்ள அமெரிக்கா அனுமதி வழங்கியுள்ளது. இது தெஹ்ரானுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் தற்போது நடைபெற்று வரும் நிபுணர்கள் அளவிலான இந்த பேச்சுவார்த்தைகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜேந்திர உறவில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக 2015ஆம் ஆண்டு போடப்பட்ட ஈரானிய அணுசக்தி ஒப்பந்தத்தின் போது கூட ஈரான் தனது எண்ணெய் வர்த்தகத்தை அமெரிக்க டாலர்களில் மேற்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அமெரிக்கா வழங்கியுள்ள இந்த சிறப்பு விலக்கு ஈரானின் பொருளாதாரத்துக்கு பெரிய அளவில் வலு சேர்க்கும் என சபானி குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே இன்னும் பல விவாதத்துக்குரிய சிக்கல்கள் நீடித்தாலும் தற்போதைய சூழலில் எடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கைகள் இருதரப்பு உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானின் அணுசக்தி நிலையங்களை ஆய்வு செய்வது தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை ஆய்வு செய்வதற்கான சர்வதேச குழுவை அமைப்பதற்காக அதிகாலையில் தங்கள் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசியதாக தெரிவித்திருந்தார். இதையடுத்து கடந்த 24 மணி நேரத்தில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பகுதியில் அணுசக்தி நிலையங்களை கண்காணிப்பதற்கும் சோதனையிடுவதற்கும் ஆயுத கட்டுப்பாட்டு ஆய்வாளர்களின் வருகைக்கு ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகிறார். எனவே அமெரிக்க தலைவர்களின் இந்த கூற்றை ஈரான் தரப்பு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஆய்வாளர்களின் வருகை குறித்து எவ்வித உடன்பாடும் எட்டப்படவில்லை என்று அமெரிக்கா கூறுவது போன்றதொரு சூழல் தற்போதைக்கு இல்லை என்று ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. இந்த கருத்து முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் ஆயுத கட்டுப்பாட்டு ஆய்வாளர் ஈரானுக்குள் நுழைவது குறித்து கருத்து தெரிவித்த ட்ரம்ப் அவர்கள் தகுந்த நேரத்தில் உள்ளே செல்வார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்து எல்லைக்கு அருகிலுள்ள மியான்மர் பகுதிகளில் இயங்கி வரும் ஆன்லைன் நிதி மோசடி மையங்களுக்குள் இன்னும் 5300க்கும் மேற்பட்டோர் சிக்கியிருப்பதாக மனித உரிமைகள் அமைப்பு ஒன்று தெரிவித்துள்ளது. ஒரு வருடத்துக்கு முன்பு பல நாடுகளின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்ட கூட்டு நடவடிக்கைகளின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் மீட்கப்பட்ட போதிலும் இந்த மோசடி மையங்கள் தொடர்ந்தும் செயல்பட்டு வருவதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலைமை குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கோரி மனித கடத்தலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் சிவில் சமூக வலைப்பின்னல் அமைப்பு தாய்லாந்து போலீசாரிடம் கடிதம் ஒன்றை ஒப்படைத்துள்ளது. மேலும் மியான்மர் ஆயுத குழுக்களின் கட்டுப்பாட்டில் உள்ள 4 பகுதிகளில் அமைந்துள்ள இந்த மையங்களில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மதிப்பீடுகளின்படி அங்கு சுமார் 1600 சீனர்கள், 200 மியான்மர் குடிமக்கள் மற்றும் 20 தாய்லாந்து நாட்டவர்கள் உள்ளதாகவும், மேலும் பிலிப்பைன்ஸ், தாய்வான், மலேசியா, பிரேசில், ரஷ்யா, கென்யா, உகண்டா, ருவாண்டா மற்றும் சிம்பாப்வே உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களும் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹங்கேரியின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ள பீட்டர் மக்ஜார் நாட்டில் கடந்த 20 ஆண்டுகளாக அரசு நிர்வாகத்தில் நடந்துள்ள பண மோசடிகள் மற்றும் ஊழலை ஒழிக்க அதிரடி சட்டத்திருத்தங்களை பாராளுமன்றத்தில் முன்மொழித்துள்ளார். முன்னாள் பிரதமர் விக்டர் ஆர்பனின் ஆதரவாளரான தற்போதைய ஜனாதிபதி தோமஸ் சுல்ப் ஜோக்கை பதவியிலிருந்து நீக்க அவர் முடிவு செய்துள்ளார். ஊழல் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் 10% வரை பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள பிரதமர் இதற்காக 47 சட்டங்களை திருத்தி தேசிய சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்பு அலுவலகம் என்ற புதிய விசாரணை அமைப்பை உருவாக்கவுள்ளார். மேலும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 70ஆக மாற்றவும், எம்பிக்களின் பதவி காலத்தை 12 ஆண்டுகளாக கட்டுப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஹங்கேரி பிரதமரின் இந்த அதிரடி நடவடிக்கைகள் அந்நாட்டு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்கா மீதான ஆயுத சார்பை இஸ்ரேல் முழுமையாக முடிவு கொண்டு வர வேண்டும் என்று ஈரானுக்கு எதிரான தங்களது நடவடிக்கைகள் இன்னும் நிறைவடையவில்லை என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அத்துடன் போர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் உயர் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் சில கருத்துக்களை முன்வைத்துள்ளார். அத்துடன் ஈரானை எதிர்கொள்ள இஸ்ரேல் தனது சொந்த ஆயுத உற்பத்தி திறனை பெருமளவில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அமெரிக்கா வழங்கி வரும் பல ஆண்டுகால இராணுவ ஆதரவை மதித்தாலும் இஸ்ரேலுக்கு என சுதந்திரமான ஆயுத உற்பத்தி அமைப்பு அவசியம் தேவையாக உள்ளது. மேலும் நாட்டின் பாதுகாப்புக்காக இனி அமெரிக்கா மீதான ஆயுத சார்பை முற்றிலும் முடிவு கொண்டு வர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் எடுத்து வரும் இராணுவ நடவடிக்கைகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்றும் நாட்டின் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய உள்நாட்டு ஆயுத உற்பத்தி மட்டுமே நிரந்தரமாக தேர்வாக அமையும் என்றும் அவர் இதன்போது உறுதியளித்துள்ளார்.
அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பங்கேற்பதற்காக இருந்த வெள்ளை மாளிகை மல்யுத்த நிகழ்ச்சி கடந்த 14ஆம் தேதி பிரமாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உலகமே உற்று நோக்கிய இந்த நிகழ்ச்சிக்கு நடுவே ஒரு பயங்கரவாத சதித்திட்டம் தீட்டப்பட்டிருந்த நிலையில் ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் முடுக்கியுள்ளது. ஜனாதிபதி ட்ரம்பை குறிவைத்து வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட ட்ரோன் விமானங்கள் மோதவிட்டு கூட்டத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்த ஒரு கும்பல் ரகசியமாக திட்டமிட்டிருந்தது. இந்த அதிர்ச்சி தகவல் தேசிய புலனாய்வு அதிகாரிகளுக்கு முன்கூட்டியே தெரிய வந்ததனால் 5 பேர் கொண்ட கும்பலை அவர்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர். இந்நிலையில் இந்த சதி திட்டத்தின் பின்னணியில் தொடர்புடைய மேலும் 2 முக்கிய நபர்களை போலீசார் தற்போது அதிரடியாக கைது செய்துள்ளனர். இதன் மூலம் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. போலீசார் தொடர்ந்தும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் வடமத்திய பகுதியில் உள்ள பிளாட்டோ மாகாணம் கடந்த சில ஆண்டுகளாகவே அடுத்தடுத்து நடக்கும் வன்முறை சம்பவங்களால் பெரும் பதற்றத்துடனேயே காணப்பட்டு வருகிறது. ஆயுதமேந்திய பல்வேறு கும்பல்களின் நடமாட்டம் இங்குள்ள கிராமப்புறங்களில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஏனெனில் அங்குள்ள பெக்போஷ் நகரின் காவல் நகரத்தில் கிராமத்தில் மக்கள் அனைவரும் தங்களது வீடுகளில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த போது நள்ளிரவில் திடீரென ஊடுருவிய ஆயுதமேந்திய மர்ம கும்பல் ஒன்று கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தியது. இந்த துப்பாக்கிச் சத்தம் கேட்டு அலறி அடித்தபடி ஓடிய அப்பாவி மக்கள் மீது அந்த பயங்கரவாதிகள் சராமரியாக சுட்டனர். இந்த பயங்கர தாக்குதலில் பெண்கள் உட்பட 20 பேர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து பரிதாபகரமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் அங்கு கும்பலுடன் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து அவர்கள் காட்டுப்பகுதிகள் தப்பியோடியதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.